ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் ரோட்ஸ் அண்ட் டிரைவ்ஸ்க்கு உங்கள் எல்லாரும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டாடா பஞ்சோட கம்ப்ளீட் டீட்டெயில் ரிவ்யூ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், மேலே லிங்க் பண்ணி விடுறேன் பாருங்கள். இன்றைக்கி டாடா பஞ்ச் வெர்சஸ் அதோட சிப்ளிங், அதாவது அதோட பெரிய சிப்ளிங் சொல்லணும், நெக்ஸான் காம்பாக்ட் எஸ்யூவிக்கும் டாடா பஞ்ச் மைக்ரோ எஸ்யூவிக்கும் என்னென்ன கம்பேரிசன்ஸில் ரெண்டு வண்டியில் எந்த வண்டி நம்ம எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்து கன்க்ளூஷனை சொல்ல போகிறேன். ஸோ மற்ற பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாமே வந்து எந்த வண்டி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். டாடா பஞ்ச், டாடா நெக்ஸான் ரெண்டுமே வந்து எஸ்யூவிஸ் தான். ஆனால் ரெண்டு வண்டிக்கும் நிறைய வேற்றுமைகள் இருக்குது. அதாவது பஞ்ச் நெக்ஸானுக்கு கீழே பொசிஷன் பண்ணப்பட்ட ஒரு மோர் ஆஃப் ஒரு என்ட்ரி லெவல் மைக்ரோ எஸ்யூவி. ஆனால் நெக்ஸான் பார்த்திங்கன்னா ஒரு காம்பாக்ட் எஸ்யூவி. ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்டைலிங் எது பெட்டர்னு கேட்டிங்கன்னா ரெண்டு வண்டியுமே வந்து பார்க்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இன்ஃபேக்ட் நான் நெக்ஸான் சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மெயின் காரணம் நான் என்னோட ப்ரீஃபேஸ் லிஃப்ட் வெர்ஷன் 2018 ஃபெப்ரவரி எடுத்தது. அதுவே எனக்கு ஸ்டைலிங் தான். ஆனால் 2020 ஸ்டார்டிங்கில் நெக்ஸான் ஃபேஸ் லிஃப்ட் வந்துச்சு. ரொம்ப நல்ல அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஷார்ப்பரான ஃப்ரண்ட் ஃபாசியா எல்லாம் கொடுத்து வண்டி பார்க்கவே ரொம்பவே அப்பீலிங்காக இருக்குது. இப்போது கரண்ட் ஸ்டேச்சரில் பஞ்ச் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாடர்னான வெஹிக்கிள், நல்ல ஃப்ரண்ட் ஃபாசியா, நல்ல அப்ரைட்டான ஃப்ரண்ட் ஃபாசியா, ஒரு கிளாம்ஷெல் ஷேப்பில் பானட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ப்ளிட் ஹெட் லேம்ப் கிளஸ்டர், எல்இடி டே டைம் ரன்னிங் லைட்ஸ், நல்ல வைடான சென்ட்ரல் ஏர் லைட், அப்புறம் 16 inch வீல்ஸு, நல்ல டோல் டோன் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியரும் பார்க்கும்போது நல்ல வெல் ப்ரொபோர்ஷன், நல்ல ஒரு ஸ்கல்பரான பூட்லெட் கொடுத்துருக்காங்க, ரூஃப் ரெயில்ஸு. ஸோ இந்த மாதிரி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஓவரால் லுக் படி பார்க்கும்போது பஞ்ச் 8 லட்சத்துக்கு கீழே இருக்கிற கார்ஸ்லேயே பார்க்கும்போது பஞ்ச் தான் பெஸ்ட் லுக்கிங் கார். பட் நெக்ஸான் கூட கம்பேர் பண்ணும்போது ஐ டூ ஃபீல் நெக்ஸான் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்டைலிங் ஃபார் பெட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் அதுக்கு மெயின் காரணம் வந்து ரெண்டு வண்டியோட டைமென்ஷன்ஸ். ரெண்டு வண்டியுமே வந்து டிஃப்ரெண்ட்டான பிளாட்ஃபார்ம்ஸை பேஸ் பண்ணுது. இண்டிகாவோட X2 பிளாட்ஃபார்ம் பேஸ் பண்ணதான் நெக்ஸான். ஆனால் பஞ்ச் பார்த்திங்கன்னா இப்போ மாடர்னான ஆல்ட்ரஸில் யூஸ் பண்ணுற ஆல்ஃபா பிளாட்ஃபார்மை பேஸ் பண்ணியிருக்கு. நெக்ஸான் நீங்கள் விசிபிளி பார்க்கும்போதே நெக்ஸான் ஒரு பெரிய வண்டின்னு உங்களுக்கு தெரியும். ரோட் ப்ரெசன்ஸ் வந்து பெட்டராக இருக்கும். ஏன்னா பஞ்ச் கூட கம்பேர் பண்ணும்போது 53 mm லாங்கர் வீல் பேஸ் இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா 21 mm அதிகம். ஏன்னா 209 mm உங்களுக்கு நெக்ஸானில் கிரவுண்ட் கிளியரன்ஸ். இதுவே பஞ்ச் பார்க்கும்போது 187 mm தான். அது மட்டும் இல்லாமல் பூட் ஸ்பேஸ் பார்க்கும்போது 350 லிட்டர்ஸ் நெக்ஸானில். ஆனால் பஞ்சில் பூட் ஸ்பேஸ் அதிகங்க, ஸோ வெரி சர்ப்ரைசிங். ஏன்னா 16 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் அதிகங்கிறது சப்ஸ்டான்ஷியலி பெரிய விஷயம். ஏன்னா ஓவரால் லென்த்து கூட பார்க்கும்போது உங்களுக்கு நெக்ஸான் விட பஞ்ச் வந்து கம்மி. அதுக்கப்புறம் 44 லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுக்குறாங்க நெக்ஸானில். இதுவே பஞ்சில் பார்க்கும்போது 37 லிட்டர்ஸ் ஆல்ட்ரோஸில் இருக்கிற மாதிரி. ஜஸ்ட் 7 லிட்டர்ஸ் தான் டிஃப்ரென்ஸு. பட் ஸ்டில் அதிகமாக லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி இருக்கிறது பெட்டர் டிரைவிங் ரேஞ்ச் வந்து கொடுக்கும். ஸோ அது ஒரு நெக்ஸான் கிட்டே இருக்கிற ஒரு அட்வான்டேஜ். ஸோ ஓவரால் இன்டீரியர் படி பார்க்கும்போது எது ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும்னா அப்சல்யூட்லி நெக்ஸானுங்க. பஞ்ச் வந்து ஃபார் மைக்ரோ எஸ்யூவி நல்ல ஸ்பேஷியஸான கார். பட் நெக்ஸான் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான கார். நெக்ஸானோட ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் எதுன்னா அந்த வண்டியோட கம்ஃபர்ட் ஃபேக்டர், அந்த வண்டி ஆஃபர் பண்ணுற ரைட் குவாலிட்டி. ஈவன் ஃபார் நீங்கள் டிரைவராக இருந்தீங்கனாலும் சரி, நீங்கள் பேசஞ்சராக இருந்தீங்கனாலும் சரி, ஹைவேஸில் செம்ம பிளான்டடான ஒரு காருங்க நெக்ஸான். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் ஓட்ட பஞ்ச் கூட கம்பேர் பண்ணும்போது. ஸ்டீரிங் ஃபீட்பேக் இன்னும் கொஞ்சம் பஞ்சில் கொஞ்சம் மெயினாக லோ ஸ்பீட்ஸில் பெட்டராக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். பட் ஓட்டி பழகிடுச்சுன்னா அவங்க நெக்ஸான் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஆல்சோ டிரைவர்ஸ் காக்பீட்டே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெருசாக நல்ல ஒரு ஏரியான ஃபீல் கிடைக்கும் நெக்ஸானில். பஞ்சு பார்த்திங்கன்னா நாட் பேட் அதோட சைஸுக்கு. பட் ஸ்டில் நெக்ஸான் வந்து பெட்டர். நெக்ஸான் ஒரு பெரிய காராக இருக்கிறது நிறைய இந்த மாதிரி அட்வான்டேஜஸ் இருக்குது. அதே மாதிரி ஃபீச்சர்ஸ் லிஸ்ட்டும் பார்க்கும்போது நெக்ஸான் ஃபார் பெட்டர் பஞ்ச் கூட கம்பேர் பண்ணும்போது. பர்ஃபார்மன்ஸ் படி பார்க்கும்போது ரெண்டு வண்டியுமே 1.2 லிட்டர் ரெவட்ரான் பெட்ரோல் இன்ஜின் தான் யூஸ் பண்ணுது. ஆனால் பஞ்சில் வந்து அந்த இன்ஜின் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் யூனிட்டோட பார் அண்ட் டார்க் ரேட்டிங் யூஸ் பண்ணுது. அதாவது 86 PS மேக்ஸிமம் பாரும் 113 Nm ஆஃப் பீக் டார்க்கும் அந்த வண்டி ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆனால் நெக்ஸானோட பெட்ரோல் வெர்ஷன் பார்த்திங்கன்னா 120 PS மேக்ஸிமம் பாரும் 170 Nm ஆஃப் பீக் டார்க். அதாவது இந்த வண்டி லான்ச் ஆகும்போது பேசிக்ஸ் வெர்ஷனில் ஆக்சுவலி 10 PS மேக்ஸிமம் பார் அதிகமாக ஆயிருக்கு. ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் காம்பாக்ட் எஸ்யூவிஸாக வந்துச்சு. அதே மாதிரி டிசப்பாயிண்ட்டும் பண்ணலை. பிகாஸ் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பஞ்சம் இந்த வண்டின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸான் தாங்க. பிகாஸ் மெயினாக பெட்ரோல் இன்ஜின் ஓட்டுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப பெப்பியாக இருக்கும். ஆனால் பெட்ரோல் வித் டீசல் இன்ஜின் பக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். 110 PS மேக்ஸிமம் பார், 260 Nm ஆஃப் பீக் டார்க், 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் டர்போசாஸ்ட் ரெவோ டார்க் டீசல். இது அந்த வண்டி பார்த்திங்கன்னா ஈவன் ஐ ஓன் தேட். ஸோ அந்த வண்டி மெயினாக வந்து 2000 RPM உங்களுக்கு டர்போ கிக்கின் ஆகும்போது அந்த ஒரு சர்ஜ் இருக்கும் பார்த்திங்களா, சூப்பராக இருக்கும். ஏன் ஒரு எஸ்யூவிஸ் வாங்குறதுக்கு டீசல் தான் நீங்கள் பிக் பண்ணணும் அப்படின்ட்டு உங்களை எல்லோரும் சொல்கிறதுக்கு மெயின் காரணம் வந்து அந்த ஒரு டாக்கியான அந்த நேச்சர் தான். அது வந்து நெக்ஸானில்
நெக்ஸானில் ரொம்பவே இருக்கும். அதே மாதிரி ஹைவேஸில் ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும். என்னோடது BS4 டீசல்னால எனக்கு எந்த இஷ்யூஸுமே இல்லை. ஆக்சுவலி எனக்கு வண்டியில் எந்த இஷ்யூஸுமே இது வரைக்கும் வந்ததில்லை. ரொம்ப நல்லாயிருக்கு. பட் ஸ்டில் BS6 டீசல்ஸில் வந்து நான் சில பேர் சொல்லி கேள்விப்பட்டேன். அதில் வந்து அந்த ரீஜன் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, DPF இஷ்யூஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ பி அவேர் ஆஃப் தட். பட் நெக்ஸானில் வந்து நீங்கள் பெட்ரோலாக டீசல் எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ரன்னிங் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா பெட்ரோல் எடுங்க, இல்லைனா வந்து தயவு செஞ்சு டீசல் எடுங்க. பிகாஸ் நெக்ஸானோட ஃபுல் பொட்டென்ஷியலை அதோட டீசல் இன்ஜினால் தான் கொடுக்க முடியும். ஸோ ஆல்வேஸ் கன்சிடர் உங்கள் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. பஞ்ச் பார்த்திங்கன்னா பெட்டர் மைலேஜ் கொடுக்கும் கண்டிப்பாக. இந்த டர்போ சார்ஜ் பெட்ரோல் இன்ஜின் விட ஒரு 16 to 17 kmpl கண்டிப்பாக பஞ்ச் கொடுக்கும். இதுவே நீங்கள் நெக்ஸான் பார்க்கும்போது ஒரு 14-15 தான் வந்து மேக்ஸிமம் பெட்ரோல் கொடுக்கும். ஆனால் டீசல் இன்ஜின் சூப்பராகவும் மைலேஜ் கொடுக்கும். என் வண்டி பார்த்திங்கன்னா அரௌண்ட் 22 kmpl கொடுக்குங்க. ஈவன் நான் ஆல் டைம்ஸ் நான் ஸ்போர்ட் மோட் போட்டு தான் ஓட்டுவேன். நான் வந்து பொள்ளாச்சி இந்த மாதிரி சபர்பில் தான் இருக்கேன், ரொம்ப டென்ஸான சிட்டியில் இல்லை. பட் ஸ்டில் எனக்கு 22 km/l ஈஸியாக கொடுக்கும். ஈவன் ஹைவேஸில் எனக்கு 60 to 80s அதிகமாக போக சொல்லும் வண்டி அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா ஸ்போர்ட் மோடில் பக்காவாக இருக்கும். அந்த டைம்லேயும் எனக்கு மைலேஜ் அதிகம் தான் ஆகும், கம்மியாகாது. ஸோ ரொம்ப நல்ல பிக்காக இருக்கும் நெக்ஸான். நீங்கள் பஞ்சா நெக்ஸானான்னு கேட்டிங்கன்னா எந்த வேரியன்ஸ் எடுக்கலாம்னு சொல்கிறேன். ஏன்னா அதில் தான் வந்து இந்த 2 வண்டியில் எது சூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ உங்கள் பட்ஜெட் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது, எனக்கு ஸ்டில் ஒரு SUV வேணும், ஒரு 7 lakh கீழே நான் பார்த்துட்ருக்கேன், ஒரு 8 lakh கீழே பார்த்துட்ருக்கேன், அப்படிங்கும்போது நீங்கள் பஞ்ச் எடுக்கலாம். ஏன்னா என்ட்ரி லெவல் வேரியண்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மேனுவலுக்கு 6,43,000 ரூபாய். இதுவே நீங்கள் அட்வென்ச்சர் AMT ஆர் அக்கம்ப்ளிஷ்ட் மேனுவலே பார்த்தீங்கன்னா 8.5 லட்சம் பஞ்சுக்கு. ஸோ அது வரைக்கும் நீங்கள் போகலாம். அதுக்கு மேலே வந்து பஞ்ச் நீங்கள் கன்சிடர் பண்ணுறது வேஸ்ட்டுங்க. பிகாஸ் ஃபார் மைக்ரோ SUV நீங்கள் மோர் தென் 9 lakh வந்து நீங்கள் கொடுக்க தேவையில்லை. இன்ஸ்டேட் நீங்கள் வந்து நிசான் மேக்னிட் இல்லை ரெனோ கைகர் கூட கம்பேர் பண்ணலாம், கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா அது ரெண்டும் ஃபார் பெட்டர் டீலாக இருக்கும் இன் டர்ம்ஸ் ஆஃப் எவ்ரிதிங். ஸோ அது வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். 8.5 லட்சத்துக்கு நீங்கள் மேலே போனீங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸான் உங்கள் சாய்ஸாக இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸான் போகலாம், பஞ்ச் தேவையில்லை. பிகாஸ் நெக்ஸானோட ஸ்டார்டிங் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8.5 லட்சங்க. நீங்கள் டீசலோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 லட்சம் ரூபா போயிடும். ஆனால் XM வந்து டீசெண்டான ஃபீச்சர்ஸ் இருக்கிறது. அது வந்து உங்களுக்கு பெட்ரோல் நீங்கள் வேணும்னா 9 லட்சம் அந்த மாதிரி வரும். பட் பெட்டர் வேரியண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா நெக்ஸான் XMS. ஏன்னா XMSல உங்களுக்கு சன்ரூஃபோட வரும். 10.25 பெட்ரோலுக்கு 10,15,000 ரூபாய் ஆக்சுவலி. அதுக்கு மேலே நீங்கள் போகிறீங்க அப்படிங்கும்போது XM டீசல் என்னோட வேரியண்ட் தான். XM டீசல் வந்து 11 lakhs ஒர்த்தாக கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15,000 to 20,000 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ஓட்டுறீங்க. எனக்கு நல்ல மைலேஜ் கொடுக்குற ஒரு கார் வேணும், ஹைவேஸில் நீங்கள் அதிகமாக ஓட்டுறீங்க, அதிகமாக நான் வந்து ஆஃப் ரோடும் போவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸான் டீசல் போகலாம். ரொம்ப நல்ல பிக்காக இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்னோட மெயினான கன்க்ளூஷன். இன்டீரியர் படி பார்க்கும்போது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், ஃபீச்சர்ஸ் லிஸ்ட் படி பார்க்கும்போது நெக்ஸான் வந்து ஒரு பெட்டர் டீலாக இருக்கும். அதே மாதிரி இன்டீரியர் ஃபினிஷ் எல்லாமே பார்க்கும்போது இன்டோம் கம்ஃபர்ட் லெவல்ஸ், த்ராட்டில் ரெஸ்பான்ஸ், பிரேக்கிங் எல்லாமே வந்து நெக்ஸான் தான் பெட்டர் பஞ்சை விட. ஆனால் பஞ்சுக்கு ஒரு அட்வான்டேஜ் எதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு AMT போகிறீங்க அப்படிங்கும்போது ஓரளவுக்கு டீசெண்டான மைலேஜும் வேணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பஞ்ச் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பட் அதர்வைஸ் நீங்கள் கண்டிப்பாக நெக்ஸான் கன்சிடர் பண்ணலாங்க. இதுவே நெக்ஸானோட டாப் அண்ட் டீசல் XEA ப்ளஸ் AMT டார்க் எடிஷன் பார்த்தீங்கன்னா 16 லட்சம் ரூபா போயிடுதுங்க. ஆக்சுவலி நான் எடுக்கும்போது XM டீசல் 9,10,000 ரூபாய்க்கு நான் எடுத்தேன். இப்போ அதுவே வந்து 2 lakhs கிட்ட அதிகமாகிடுச்சு. ஸோ ப்ரைஸஸ் அதிகம்தான் ஆகுது. நம்ம ஆட்டோ இண்டஸ்ட்ரியில் மாறாத ஒரே விஷயம் ப்ரைஸஸ் வந்து அதிகமாகுது. மற்ற எல்லா விஷயம் மாறிட்டு தாங்க இருக்குது. ஸோ ஸ்டில் நீங்கள் டாப் எண்ட் அந்த மாதிரி நீங்கள் போகிறதுக்கு அது டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. அந்த ப்ரைஸஸ் வந்து நீங்கள் போகவே தேவையில்லை. அதுக்கு நீங்கள் நிறைய மிட்சைஸ் SUV கன்சிடர் பண்ணலாம். அதில் ஒரு ஃபியூச்சர் கம்பேரிசன்ஸில் நான் சொல்கிறேன் மிட்சைஸ் SUVs. பிகாஸ் நிறைய புது மிட்சைஸ் SUVs வந்திருக்கு, அது நிறைய நல்ல வேரியன்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி கம்பேரிசன்ஸ் எல்லாம் அடிக்கடி நிறைய வேணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ பஞ்சா நெக்ஸானா அப்படின்னு கேட்டிங்கன்னா 8.5 லட்சத்துக்கு கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பஞ்ச் போகலாம். அட்வென்ச்சர் MT இல்லை வந்து அக்கம்ப்ளிஷ்ட் MT கொண்டு நீங்கள் போகலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 9 லட்சம் வரைக்கும் இல்லை 10 லட்சம் வரைக்கும் நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணுவீங்க, எனக்கு பெட்ரோல் ஓகே அப்படின்னு நீங்கள் போகும்போது என்ட்ரி லெவல் நெக்ஸான் எடுக்கலாம். ஆர் இன்னும் கொஞ்சம் பட்ஜெட்டை கொஞ்சம் புஷ் பண்ணி டீசல் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸான் XM டீசல் எடுக்கலாம். ரொம்ப நல்ல வேரியன்ட், அது ரொம்ப நல்ல பிக்காக இருக்கும், சரிங்களா? இதனோட கன்க்ளூஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர், see you all again.